வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பாவுக்கு பாவாடை சட்டை எப்படி தைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அதோடைய சட்டையை தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன். பார்க்க சீட்டாலாம் இருக்குதுங்களா. அடுத்து லைனிங் துணி வச்சுக்கிடுவோம். இன்னும் அளவு எடுத்து கட் பண்ணிக்கிடுவோம். லைனிங்கில் கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா மேச்சட்டைக்கு நம்ம கட் பண்ணணும். இப்போ இவங்க பொக்கை மாடல் தான் கேட்டிருக்காங்க. அதனால் பொக்கைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். உள் துணியும் மேல் துணியும் வச்சு சுற்றி ஓரத்தில் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிருங்க. ஓரம் ஃபுல்லாக நெட்டுக்கு நம்ம தையல் போட்டு வந்துக்கிட்டே இருப்போம். பட்டுப்பாவாடைக்கு பொக்கை வச்சு தைக்கிறது தான் இப்போ ஃபேஷன். பொக்கை வச்சாலே பிள்ளைகளுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ கார்னர்களோட துணியெல்லாம் கட் பண்ணி ஒன்று போல் எடுத்துக்கிடுவோம். இப்போ அளவு எடுத்துட்டு நம்ம சுருக்கு வைக்க ஆரம்பிச்சிடுவோம். குட்டி குட்டி சுருக்காக வைக்கிற வேலை தான். உங்களுக்கு அக்குள் அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தக்கன அளவு எடுத்துக்கிடுவோம். கை ஈஸி மாடல் தான், அழகாக தைச்சி எடுத்துடலாம். குட்டி குட்டி சுருக்காக வைக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பாவாடை துணியில் தான் மேல் பாகம் சுருக்கு வைக்கிறேன். கீழே வந்து ப்ளவுஸ் துணியில் சட்டை மேச்சட்டை துணியில் பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அட்டாச் பண்ண போகிறேன். குட்டி குட்டி சுருக்காக வச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா. மேலே வந்து அந்த பாவாடை துணியும் கீழே வந்து நம்ம பார்டரும் அட்டாச் பண்ணுறோம். கை அளவு முடிஞ்சிருச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலே பப்பும் கீழே வந்து பார்டரும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். வச்ச கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். பார்த்தீங்களா, கை வந்து முடிஞ்சிருச்சு, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அளவு சட்டையில் அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள், அது பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் தைக்கிற வீடியோ மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கு அளவு வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் அளவு எடுத்து இப்போ காமிக்கிறத போடுறேன். இப்போ மேல் சட்டைக்கு அதே பாவாடை துணியை வச்சு ரவுண்டு கழுத்து போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கிடுவோம். பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் உள்ள கார்னர் துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
பெண்களுக்கு தையல் தொழில் ஒரு சிறந்த தொழில். அதை கற்றுக்கிட்டு நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கற்றுக்கந்தண்டியும் தான் கஷ்டமாக இருக்கும். கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. நல்லா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பழகினோம்னா நமக்கு வீட்டுக்கு ஆர்டர் தேடி வரும். சுற்றி தையல் போட்டு லேஸை வச்சு மறைச்சாச்சு அந்த தையலை. இப்போ மேல் பாகத்துக்கு லைனிங் துணியை வச்சு அப்படியே அடிப்பாகம் திருப்பி எடுத்துருவோம். அமுக்கு தையெல்லாம் போட்டு பெண்கள் நம்ம யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம கையில் ஒரு தொழில் இருந்துச்சுன்னா நமக்கு அது பெரிய பலமாக இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு கண்டிப்பான முறையில் ஒரு தொழில் வேணும். யாருக்கும் நம்ம அடிமையாக இருந்து வாழவே கூடாது. ஒரு சில பேர் வேலை பார்க்குறத கஷ்டமாக நினைக்காங்க. ஆனால் வேலை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. முடிஞ்சு பார்த்தீங்களா? இப்போ கீழே நம்ம குட்டி குட்டி பார்டராக வச்சு தைச்சி அந்த துணியை அட்டாச் பண்ணுவோம். ஒரு 5 இன்ச்சு அளவு லைனிங் துணியும் அந்த ப்ளவுஸு சட்டைக்கு மேச்சட்டைக்குரிய பட்ரோஸ் கலர் துணியும் எடுத்துக்கிடுவோம். எடுத்து உன்னை போல் வச்சு பிரில் வச்சு தைச்சிக்கிட்டே வருவோம். குட்டி குட்டி பிறலாக வைங்க. பார்த்தா தெரியுதுல்ல? குட்டி குட்டி பொருளாக வைங்க. நம்ம விரல வச்சு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லைன்னா 1 இன்ச்சு அளவோ நம்ம விரல் வச்சு தைச்சிக்கிட்டே வருவோம். அவ்வளோதான், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பொருளை அப்படியே மேச்சட்டையில் வச்சு அட்டாச் பண்ணுவோம். இப்போ படிமான தையல் போட்டுருவோம். இப்போ இந்த தையலை மாதிரிக்கு நம்ம லேஸ் வச்சு தைச்சிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ சட்டையோட ஃபினிஷ் லுக் காமிக்கேன். செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாவாடைக்கு அடுத்து சுருக்கு வைப்போம். பாவாடைக்கு ஒரு 2 இன்ச்சு அளவு நல்லா நீட்டாக மடிப்பு எடுத்து சுருக்கு வச்சுக்கிட்டே வருவோம். நான் இதுக்கு அயன் பண்ணவே இல்லை. நல்லா நீட்டாக மடிப்பு நிற்கிது. ஒவ்வொரு பாவாடையில் நம்ம எவ்வளவு தான் சுருக்கு வச்சாலும் அது நீட்டாகவே வராது. இது நல்லா பட்டு பாவாடை, அதனால் சுருக்கு வச்சா அப்படியே மடிப்பாக நிற்கிது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு மடிப்பு. எடுக்கிற சுருக்கு அளவே நம்ம கடைசி வரையும் வச்சுட்டு வரணும். முன்ன பின்ன வைக்கக்கூடாது. அப்போனா பாவாடை நீட்டாகவே தெரியாது. இப்போ பாடி கிளாத்தை அட்டாச் பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு ஃபினிஷிங் லுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.